வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நம்ம சின்ன சின்ன வெற்றிகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது, நம்ம படிப்படியாக வளர ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளேருந்து நமக்கு எதிராக ஒரு எதிரி உருவாக ஆரம்பிப்பான். அந்த எதிரியோட பேர் ஈகோ, அகந்தை, அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிரியை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இந்த ஈகோ நமக்கு எதிராக என்னென்ன செயல்களை செய்து இந்த ஈகோவை வெற்றி கொள்வதற்கு நாம் என்னென்ன செயல்களை செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை த ஈகோ இஸ் த எனிமி அப்படிங்கிற ரைன் ஹாலிடேவோட புத்தகத்திலேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த ஈகோ அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஈகோ அப்படின்னா ஒரு அன்ஹெல்த்தி பிலீஃப் அபவுட் அவர் செல்ஃப், நம்மளை பற்றின ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான நம்பிக்கை? நாம் நம்மளை பற்றி நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றியே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற, நமக்கு உதவாத ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு நம்பிக்கை தான் இந்த ஈகோ அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சார்ட் ஆஃப் ஒரு தாட், ஒரு நம்பிக்கை, நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஈகோ அப்படிங்கிறது. ஏன் ஈகோ அப்படிங்கிறது நமக்கும் சரி நம்முடைய வெற்றிக்கும் ஏன் எதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய ஃப்யூச்சர் சக்ஸஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதிர்காலத்தில் ஒரு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம படிப்படியாக வளர்ந்து தான் அந்த நிலையை அடைய முடியும். நம்ம எதிர்காலத்தில் நமக்கு நிறைய ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நம்ம நம்முடைய பிஸ்னஸ்லேயோ நம்முடைய லைஃப்லேயோ ஒரு செர்டைன் பொசிஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை அடையணும் அப்படின்னா, அந்த ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து படிப்படியாக நம்ம மேல் நோக்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும், இதெல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஈகோ அப்படிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுமா, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு அவசியமாக இருக்குது, நான் இப்போ ஏற்கனவே நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன், சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பேரெல்லாம் சம்பாதிச்சு தானே வச்சுருக்கிறேன், இதுக்கு மேலே நான் ஏதாவது ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மேலே அதுக்கு மேலே போகிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த விஷயங்களை நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு நிலை இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சு நம்ம அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை குறைச்சி வச்சிரும். நம்ம அதுக்கு மேலே நம்முடைய திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஏற்கனவே நம்ம திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ப வைக்கிறதுனால நம்முடைய திறமைகளை நம்ம பட்டை தீட்டுறதுக்கோ அடுத்த நிலைக்கு வளர்த்தெடுப்பதற்கோ அந்த செயல்களை நம்ம முயற்சிகளை நம்ம இறங்காமையே நம்ம போயிடுவோம். சரி, இந்த ஈகோ பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய 3 முக்கியமான நிலைகளில் அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, முதலாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், ஏதாவது ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பயர் ஆகி, நான் ஒரு புது ப்ராஜெக்டை தொடங்க போகிறேன், நான் ஒரு புது பிஸ்னஸில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசாக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது நினைக்கும் போது இந்த ஈகோ நமக்குள்ளே ஒரு எண்ணத்தை போடுவான். அந்த எண்ணம் எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, மற்றவங்க உங்களை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நினைக்க வைப்பான். ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் பேர் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, கொஞ்சம் புகழ் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 4 பேர் நல்ல விதமாக பேசியிருப்பாங்க, புகழ்ந்துருப்பாங்க. அந்த புகழ்ச்சியெல்லாம் உங்களுடைய மனசில் கொண்டு நிறுத்தி, நீ நல்லா தான் இருக்க, நீ ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டியின் மூலமாக நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறத விட, அதாவது நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணினதுக்கப்புறம் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அச்சீவ்மெண்ட் பேசிஸில் காமிக்கிறத விட 4 பேர் உங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த பெருமிதத்தை கொண்டு நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மனசுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கியாக இந்த எதிரி செயல்படுவான். சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தொடங்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ப்ராஜெக்டை நம்ம நல்லபடியாக செய்ய விடாமல் நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நம்ம அப்படியே ஆரம்பித்தாலும் கூட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில், அந்த மெதப்பில் நம்ம மேம்போக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு நம்ம அந்த ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை அடையாமல் நம்ம நார்மலாகவே பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது, நமக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கும் போது, சக்ஸஸ் அடையும் போது, அப்போ அந்த எதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது, ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்க ஆரம்பிப்பான். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு அகந்தையை நம்முடைய மனசில் இந்த ஈகோ விதைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய விளைவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், நான் ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு தடவை பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டேன், நான் ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டேன்,
நான் வந்து ஒரு சாதனையாளன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே வந்து இந்த ஈகோ நம்மளை வந்து பயணிக்க வச்சிரும். அடுத்தது ஈகோ டெவலப் ஆன ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஃபெயில் ஆகும்போது, தோற்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஃபால்ட்டு கிடையாது, இது என்னுடைய மிஸ்டேக் கிடையாது, இது என்னுடைய தவறுனால நடந்தது கிடையாது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆமாம், ஆனால் இதுக்கு முழு காரணம் நான் கிடையாது, இவங்க தான் காரணம், அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்க விடாமல் மற்றவங்க மேலே பழி போட வைக்கிறதும் இந்த ஈகோவினுடைய முக்கியமான ஒரு செயல். நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான 3 கட்டங்களான நம்ம ஏதாவது ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு கட்டத்துலையும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஜெயிக்கும் போது ஒரு வெற்றி அடைந்த நிலையிலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு தவறின் காரணமாக தோல்வி அடைந்த ஒரு தருணத்திலும் சரி, இந்த ஈகோ அப்படிங்கிறது 3 விதமாக வெவ்வேறு விதமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செயல்பட்டு நம்ம ஒரு தோல்வியிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்காத ஒரு நிலைமையை உருவாக்கும். நம்ம வெற்றி அடையும் போது ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து அடுத்த நிலைக்கு போக விடாமல் தடுக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மற்றவங்களுடைய புகழ்ச்சியை மையமாக கொண்டுட்டு வந்து அடிப்படையாக வச்சு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் ஓவர் ஒர்க் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வளர்ச்சியை நாமே தடுக்கும் விதமான விஷயங்களை வந்து இந்த ஈகோ நமக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஈகோவை நான் எப்படி டிஃபீட் பண்ணுறது, நான் எப்படி இந்த ஈகோவை வெற்றி கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக இந்த வாழ்க்கையினுடைய 3 கட்டங்களில் உங்களுடைய எதிரியை, உங்களுடைய ஈகோவை நீங்கள் தோற்கடிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். வாழ்க்கையில் வெற்றியடைய தேவைப்படும் ஊக்கத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள மாஸ்டர் யுவர் மோட்டிவேஷன் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய எதிரியை தோற்கடிப்பதற்கான அந்த 3 முக்கியமான ஃபார்முலா இதுதான். ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு. முதல்ல ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, நாம் வெற்றி அடையும் போது நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஈகோ நமக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கு பதிலாக இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை விட மேலே யாரோ ஒருத்தங்க எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது என்ன தான் ஒரு விஷயத்தில் ஒரு ஃபீல்டில் ஒரு வல்லவனாக இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். இன்றைக்கி நம்ம வந்து டாப்பில் இருப்போம், நாளைக்கு இதை விட வேறு ஒருத்தங்க வந்து டாப்பில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை விட மேலே இன்னொருத்தங்க வந்து டாப்புக்கு வருவாங்க. ஸோ இது வந்து அப்படி வந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு தடவை நான் மேலே வந்துட்டேன், நம்பர் 1 இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எப்போவுமே நம்பர் 1 இருப்பேன் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது நமக்கு மேலே இன்னொருத்தங்க எப்போவுமே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். அதோட இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத இன்னொரு விதத்துலேயும் எடுத்துக்கலாம். நம்மளை விட மேலே யாரோ ஒருத்தங்க எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இப்படியும் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நம்மளை விட அனுபவசாலிகள், நம்மளை விட அறிவாளிகள், நம்மளை விட ரொம்ப வந்து திறமைசாலிகள் அப்படிங்கிறவங்க எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு மேலே யார் இருக்கிறாங்க, அதிகமான திறமைசாலிகளோ அனுபவசாலிகளோ நல்ல அறிவாளிகளோ இந்த மாதிரி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துகிற விதம். ரெண்டாவது மைனஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நிச்சயமாக நம்ம வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு நபர் தான், நம்மக்கிட்ட வந்து சில குறைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சிம்பிள். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஃபெயில் ஆகும்போது
நம்ம அதிலேருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களை நம்ம விட கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்முடைய லெவலுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய ஃபெயிலியரில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ, நம்முடைய சக்ஸஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ, நம்ம அதை அவங்களுக்கு டீச் பண்ணணும். அதாவது ப்ளஸ் நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ நம்ம வந்து கற்றுக்கவும் செய்கிறோம், சொல்லிக் கொடுக்கவும் செய்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறோம், ஒரு டீச்சராகவும் இருக்கிறோம். நான் வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு அகந்தை எனக்குள்ளே வர்றதுக்கு அந்த இடத்துல நான் வந்து அனுமதிக்கிறதே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த மாயான ஒரு எண்ணத்தையும் நான் அந்த இடத்துல அனுமதிக்கிறதும் கிடையாது. ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிறது வருதோ, நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், அதே சமயம் அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்க வேண்டும். அடுத்தது ஈக்குவல் டு, சமம். நீங்கள் ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருடைய ஐடியாவை அல்லது யார் சொல்கிற ஒரு வார்த்தைகளை எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவலாக யார் இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். உங்களை விட ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து உங்களை வந்து புகழலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள், உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கக்கூடாது. அந்த புகழ்ச்சிக்கு நாம் அடிமையாகக்கூடாது. ஆனால் நமக்கு ஈக்குவலாக யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய கிரிட்டிசிசத்தை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதே சமயம் நம்ம போட்டி போடணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் சரி, நான் சொல்கிறது இந்த இடத்துல ஆரோக்கியமான ஒரு போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டியிடணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நமக்கு கீழே இருக்கிறவங்களோட போட்டி போடுறத விட நமக்கு சரிசமமாக நம்முடைய இண்டஸ்ட்ரியில், நம்முடைய ஃபீல்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தோற்கடிப்பதற்கு நம்முடைய விஷயங்களில் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது என்னுடைய கோட்டை அதிகப்படுத்தணுமே தவிர பக்கத்தில் இருக்கிறனுடைய கோட்டை அழிச்சிட்டு என்னுடைய கோட்டை வந்து பெருசு அப்படின்னு காமிக்கக்கூடாது. என்னுடைய கோட்டை அதிகப்படுத்துறதுக்கு, நீளமாக்குவதற்கு, பெரிதாக்குவதற்கு நான் என்ன செய்யணுமோ, என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ, என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளையெல்லாம் நான் செய்யணும். என்னோடு சரிசமமாக இருக்கிறவருடைய கருத்தை எடுத்துக்கணும். என்னோடு சரிசமமாக இருக்கிறவரோடு ஆரோக்கியமான போட்டியிடுதல் அப்படிங்கிறது என்னுடைய ஈகோவை தள்ளி வைக்கும். அதே சமயம் நான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு எனக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். நண்பர்களே, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஓவர் நைட்டில் நடந்த ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. இது ஒரு 4 வருஷம் உழைப்பு. யாரோட உழைப்புனா சுலைமானோட உழைப்பு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட உழைப்பு. அவங்க வீட்டில் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானா, சுலைமான்னு பேர் சொன்னால் தெரியுமான்னா தெரியாது. அவங்க அப்பா வந்து